2013ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி ஏழை எளிய மக்கள் மலிவு விலையில் வயிறார சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சென்னை மாநகராட்சி உருவாக்கிய மலிவு விலை சிற்றுண்டி உணவகம் என்ற திட்டத்தை அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். சென்னை சாந்தோமில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் விரிவடைந்து ஏராளமானோர் இதன் மூலம் பயனடைந்தனர். மக்கள் மத்தியில் இந்த திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்ததால் மலிவு விலை சிற்றுண்டி உணவகம் என்ற பெயரை அம்மா உணவகம் என்று மாற்றுவதற்கு 2013 மார்ச் 23ஆம் தேதி சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதோடு அரசு பொது மருத்துவமனை வளாகங்களில் அம்மா உணவகம் திறக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பொது மருத்துவமனை வளாகத்திலும் அம்மா உணவகம் திறக்கப்பட்டது. அம்மா உணவகங்களில் காலையில் ரூபாய் 1க்கு இட்லியும் ரூபாய் 5க்கு பொங்கலும் வழங்கப்படுகிறது. மதியம் சாம்பார் சாதம், கீரை சாதம், கறிவேப்பிலை சாதம், எலுமிச்சை சாதம் தலா 5 ரூபாய்க்கும், சுழற்சி முறையில் தயிர் சாதம் ரூபாய் 3க்கும் கிடைக்கிறது. இரவில் சப்பாத்தி 2 எண்ணிக்கை ரூபாய் 3க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 2011 தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாத இந்த திட்டத்தை நிறைவேற்றிய ஜெயலலிதாவிற்கு நாடு முழுவதும் பாராட்டுகள் குவிந்தன. சொல்லப்போனால் ஜெயலலிதாவிற்கு 2016 தேர்தலில் பெரும் அளவில் வெற்றியை தேடிக் கொடுத்ததும் இந்த அம்மா உணவகம் திட்டம்தான். மலிவு விலையில் சுடச்சுட உணவு வழங்கும் அம்மா உணவகங்கள் ஜெயலலிதா மறைந்த பிறகும் ஏழைகளின் அட்சய பாத்திரம் என்று சொல்லும் அளவுக்கு சிறப்பாகவே செயல்பட்டு வருகின்றன. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மா உணவகங்கள் மூடப்படுவதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை முகப்பேரில் உள்ள அம்மா உணவகம் திமுகவினரால் அடித்து நொறுக்கப்பட்டது. KK நகர் ராஜமன்னார் சாலையில் உள்ள அம்மா உணவகம் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை காரணம் காட்டி இடிக்கப்பட இருப்பது, சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பது என தொடர்ந்து அம்மா உணவகங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதுதான் இன்றைய அவலம். என்னதான் பராமரிப்பற்று கிடந்தாலும் ஒவ்வொரு பேரிடர் காலங்களிலும் அம்மா உணவகங்களில் இலவசமாகவே உணவுகள் விநியோகம் செய்யப்படுவதே இத்திட்டம் இன்றளவும் நிலைத்து நிற்பதற்கான காரணம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற எம்ஜிஆர் பாடலுக்கு உரித்தவராக அம்மா உணவகம் என்ற உன்னதமான திட்டத்தின் மூலம் ஏழைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா.